இந்த மாதிரி எல்லாம் இந்த விளங்காத திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லாத. இது தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, பிரபாகரன் பிள்ளைகளின் ஆட்சி. பிரபாகரன் பிள்ளை தப்பிக்கவே முடியாது. நீ அங்க குறுக்க போய் நீத்து வண்டி தம்பி பாப்ப, நீ 61 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்காங்க. இல்ல சார் இங்க வா, இந்த பந்திரிக்கை பத்தில. ஆமா சார், நீ 60 கிலோமீட்டருக்கு மேல வேகமா வந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். பொய் சொல்லிட்டா பாரு, இல்லைன்னு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். சார் காசு இல்ல. அப்ப வா, 6 மாசம் உள்ளது போ, உனக்கு சோறு போடுற தண்ணி கொடுக்கறது எங்களுக்கு தண்டம், உள்ளவா. இந்த வேலையை செய்யலைன்னா இந்த சமூகத்தை செதுக்க முடியாது. இதுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இது உலக நாடுகள் இருக்கா? இருக்கு. ரொம்ப போகாது, சிங்கப்பூருக்கு போ, சிங்கப்பூருக்கு போ. இப்படி ஒரு வலை போட்டிருப்பான் ஆங்கிலத்துல ஆர்ச்சி. நீ இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இங்க வங்கி வண்டி கொடுக்கும்போது சொல்லிடுவான், இந்த இடத்துல ஒரு பேங்க் வைக்கணும், நீங்க காசு போட்டு வச்சிருக்கணும், அதுக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கான், அதுல பணம் வச்சிருக்கணும். அந்த 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 தவறுக்கு டக்குன்னு அது காசை எடுத்துக்கணும். உனக்கு சிக்னல் காட்டும், ஏய் தப்பு பண்ணிட்ட, காசு எடுத்துட்டேன்னு. காசு இல்லாம காசு நகையா இருந்தான்னு வச்சுக்க, நீ காசு இல்லாம இருந்தீன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு அப்படியே ரசீது வந்துடும். அப்பா நீ அந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, இந்த தண்டம் கட்டுன்ட்டு. 12 தவறுகளை அந்த அரசு பொறுக்குது, 12 முறை மன்னிக்குது. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமையை பறிக்குது. நம்ம அரசு என்ன செய்யும்? நம்ம அரசு 3 முறை மன்னிக்கு. அதுக்கு மேல எடுப்பா, ஓட்டுநர் லைசன்ஸ் கொடு, காரை தொடச்சு வாசல வச்சுக்கிட்டு தன்னை கும்பிட்டுக்க, வண்டி ஒன்னா கொண்டே வருவேன். இதுக்கு பேர் என்ன? மாற்றம். மாற்றம் என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். அடிப்படை அமைப்பை மாற்றணுங்கிற எல்லாம் சிரிக்கிறான். 30 கோடி இருக்கும் போது 543 பாராளுமன்றம், 130 கோடி மக்கள் இருக்கும் போதும் அதே 543 பாராளுமன்றம். என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்ப என்ன செய்யலாம் சீமான்? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் மாத்து, 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வா, திருத்து. அப்ப உரிய பிரதிநிதித்துவம் வந்துடும். நான் மீனவன், எனக்காக என் தம்பி பேசக்கூடாது, நானே பேசுறேன். நான் விவசாயி, எனக்காக என் பிரதிநிதி பேசுவானா? நானே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து நானே பேசுறேன். கொண்டு வா. இது அடிப்படை அமைப்பு மாற்றம். ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டி விடக்கூடாது, ஒருத்தர் 2 தொகுதியில போட்டி விடக்கூடாது. நீ யார, உன்னை நம்பலையா மக்களை நம்பலையா சொல்றான். ஐயோ கேப்பல என்ன தம்பி, நீ இங்க 2 தொகுதியில போட்டி போடுறது. ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்துகிட்டே எம்பிக்கு போடுறது. ஏன் எம்பி போயிட்டு இருக்க? இங்க வா, குரங்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா தாவது, நீ வேக வேகமா தவற. இங்க வா, எம்எல்ஏவா இருக்கல, இதுல இரு, வேற ஆளுக்கு இந்த வாய்ப்பு கூட இல்ல. 2 நாம் தான். கப்பல்ல ஒரு ஊர்ல போய் ஒருத்தன் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு இருக்கான். எனக்கு ஒண்ணு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. ஏன்னா சும்மா தானே, சும்மா கப்பல்ல பொண்ணு வருதுங்க, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. இல்ல காசுக்குங்க, அப்படின்னா எனக்கு வேணாம், நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரிய மனுஷன், வயசானவங்க மாதிரி. அது மாதிரி சும்மானா எல்லாம். இது யாரு காசு இல்ல. இந்த பதவிக்கு தேர்தல் யாரு காசு நடந்துச்சு? இப்ப 1 லட்சம் கோடிக்கு குறைவில்லாம இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நாடு செலவழிக்குது. 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி செலவழிச்சு நீ தலைவரை தேர்வு செய்ய போற? இல்லை, தரகரை தேர்வு செய்ய போற. அதான் நீ அம்பானிக்கு வேலை செய்யற புரோக்கரை தேர்வு செய்ய போற. வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள், சொந்த நாட்டு மக்கள் 2 பேருக்கு இடையில தரகு வேலை பார்க்கிற ஒருத்தரை வேலை செய்ய போற. தலைவரை தேர்வு செய்யல நீ. ஏன்? அமைப்பு பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்ற எக்கனாமிக் பாலிசியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் தலைவன் இருக்க முடியாது, தரகர் தான் இருக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு வரணும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்திற்கு வரும்போதுதான் ஏழ்மை, வறுமை, பசி, வேலையின்மை எல்லாம் ஒழியும். அததான் உங்க பிள்ளைகள் செய்யணும்னு நினைக்கிறோம். எப்படி செய்வா சிம்மான்? அதை நான் சொன்னேன்னு வச்சுக்க, அவனே சிந்திச்ச மாதிரி அங்க பேசிட்டு வருவான். நான் பணம்பால் தின்னம்பால்ங்கிற சொல்லையே தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினவன் உங்க பிள்ளை நான் தான். அதை தம்பி அண்ணாமலை நாங்க வந்த கடுக்கடி திறப்போம், பணம்பால் தின்னம்பால். மோடியே பேசுறாருங்க ஆடு மாடு வளர்க்கணும்னு. அதை நான் சொன்னா சரி என்ற அதிகாரம் இல்லை. நீங்க ஏன் வளர்க்கணும்னு சொல்றீங்க? வளங்க வளங்க. பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குங்க. நான் சொல்றது சரி என்ற அதிகாரம் இல்லை, நான் சொல்றேன். நீங்க செய்யணும், நீங்க செய்யணும். அப்ப ஒண்ணு இப்படி கேளு, கிளீன் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட எத்தனாயிரம் கோடி
நாடு கிளீன் ஆயிடுச்சா? தூய்மை ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின மகாகவிதை புத்தகத்தை படி. கடலில் எங்கடா நதி கலக்குது? நெகிழி குப்பை தாண்டா கிடக்குதுங்கிறார். கடலில் மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் குப்பைகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டதுங்கிறார். படி. தாய்ப்பாலும் பூமியும் எளிதா கிடைக்கிறதுனால, மண்ணும் கிடைக்கிறதுனால இவனுக்கு மதிப்பு தெரியலைங்கிறார். உன் காலுக்கு கீழே கிடந்து மிதிபடுறதுனால இந்த பூமி தாயின் அருமை தெரியாம தெரியல. இந்த கண்ணு கட்டின வரைக்கும் நீ பாக்குற பாரு, இது எல்லாத்தையும் தந்தவள் இவள் தான். இந்த வாகனத்தை தந்தவள், இந்த ஒளிவாங்கியை தந்தவள், இந்த மோதிரம் தங்கத்தை தந்தவள், வைரத்தை தந்தவள், எல்லாம் தான். பெட்ரோல், டீசல், நீ பறக்கிற பிளைட், விண்கலம் எல்லாத்தையும் தந்தது அவள் தான். அவளுக்கு நீ என்ன கொடுத்துருக்க?